to our cooking channel. இன்னைக்கு நம்ம திருவையாறு ஸ்பெஷல் அசோக அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அசோக அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்ல வாணலியில் போட்டு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு நல்லா களைஞ்சி ஒரு குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை போட்டு வறுத்துக்கிறோம். வறுத்து முடித்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்து இதோடு சேர்க்கணும். நல்ல நெய் விட்டு இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை கொஞ்சம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடரும் நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்புக்கு 1.5 டம்ளர் சீனியும் சேர்த்துக்கணும். இப்போது இதை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு இந்த சீனி கொஞ்சம் மெல்ட் ஆகி நம்ம அந்த பாசிப்பருப்போடு சேர்ந்து வேகும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்ல நெய் சேர்த்து கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்ல இறுகி நம்ம ஊற்றின நெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ சுவையான திருவையாறு ஸ்பெஷல் அசோக அல்வா ரெடி.